நான் சொல்றேன், இப்போ தலைமுறைகள் பின்னால ஓடினாங்கன்னு மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டது நாட் ஒன்லி சென்னை, எத்தனையோ இல்ல அது நான் சொல்லிடுறேன். சாப்பாடு எல்லாம் கொடுக்காம நிவாரண பொருட்கள் வராம அவர்கள் பின்னால மக்கள் ஓடி அவலங்களை நீங்க பாக்கலையா? விஜய் தான் விஜய் வராரு. அரசியல் ஒழுங்கா பண்ணி அவர் ஏன் சார் வராரு? வீட்டுல இருக்கும் போது வரணும். அவர் ஏன் சார் வரணும்? இவ்வளவு சென்டிமெண்டா சொல்றீங்கல்ல, சார் இவ்வளவு சென்டிமெண்டா சொல்றீங்க. அரசு இல்ல இல்ல அரசு நீங்க நிறைய ஒரு வார்த்தை ப்ளீஸ் வித் யுவர் பெர்மிஷன் கைண்ட்லி தயவுசெய்து கொச்சுப்படுத்துங்க. இவ்வளவு சென்டிமெண்டா பேசுறீங்க. நான் உள்ள சார் ஆமா சார் அரசு ஆஸ்பத்திரியில தினந்தோறும் எவ்வளவு பேர் சொல்றாங்க சார் மருத்துவமா ஒரு அரசாங்கம் கொடுக்க வேண்டியது சார். இவர் வந்து இல்ல நான் சொல்றேன் நான் டேட்டாலாம் நான் யதார்த்தமா சொல்றேன். நம்ம ஒரு ஹாஸ்பிடல்ல போவோம், மருத்துவ வசதி எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடுறாங்க, எவ்வளவு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுறாங்க, ஆஸ்பத்திரியில எவ்வளவு இடிஞ்சு விழுது, இல்ல இதனால அந்த அளவுக்கு போகுது மனநிலை. உண்மையா சொன்னா உடனே போயிடுறீங்க. ஐநாவுக்கு ஏற்பாடு போறீங்க. நம்ம இங்க இருக்கிற இங்க இருக்கிற சார் சொன்னார் இல்லையா ஒரு நிமிஷத்துல சார் இருங்க, நீங்க நிறைய பேச முடியாது. சாரோட கூட்டத்துல ஒரு கூட்டத்துல போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாங்களா? ஆமா ஐநா சார் போறதுக்கு சேலத்துல பர்மிஷன் கொடுத்தாங்க. நாம என்ன சொல்லுங்க கொடுக்கல. இல்ல இல்ல இருக்கு குடிநீர் வசதி இருந்தது, ஆம்புலன்ஸ் அவர் கேக்குறாரு அசமாதானம். ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இடத்துல இபி கரண்ட் ஷாக் கிடைக்கலையா? இன்ஃபேக்ட் வந்து இபி எல்லாருமே இது ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இன்சிடென்ட் அதான் சொல்றேன். இப்போ ஒரு சில விஷயங்கள்னால வந்து அவ்வளவு தூரம் பொங்கி சொல்கின்ற இவர்கள் வந்து எத்தனை இடத்துல மருத்துவ உதவிகள் இல்லாம இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்பர் எத்தனை தெரியுங்களா? ஈபில ஷாக் அடிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 7500 பேர் செத்து போயிருக்காங்க. எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் ஒழுங்கா வந்து பராமரிக்காம ஆக்சிடென்ட் ஆகி 7500க்கு மேல 8000 பேர் செத்து போயிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில எல்லாமே டேட்டா நான் எடுத்து சொல்லுங்க. இது எம்டிசி டேட்டா தான். எம்டிசி டேட்டாமான டேட்டா. சரி எத்தனை டேட்டா சொல்லுங்க. நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க ஆக்சிடென்ட் எத்தனை சொல்லுங்க. டேட்டா இருக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. இவர் மருத்துவ அந்த மாதிரி முடிச்சு சார் எல்லாமே சொல்லுங்க. எல்லாமே பழுதாகி அங்கங்க அறுந்து விழுந்து எத்தனை உயிர்கள் எத்தனை பச்சை குழந்தைகள் கேள்விவத்துல. சரி சார் நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி வேற எங்கயோ இல்ல இல்ல அதுதான் அந்த ரெஃபரன்ஸ் வந்தாங்கனா நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் பார்த்து ஏங்கி தான வரது அரசியலுக்கு. இல்லங்க அதெல்லாம் பார்த்து பேசுறாரு. நான் கேக்குறது மட்ட மதியான உச்சி வெயில்ல எல்லாத்தையும் வெயில்ல நிக்க வச்சு சரி இது வரைக்கும் பகல்ல டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எங்க மீட்டிங் இல்ல இது பதிலே கிடையாது. நான் சொல்றேன் நீங்க அவர் நீங்க சார் மாற்று பர்மிஷன் அப்ளை பண்ணல. இல்ல சார் நீங்க மாற்றுன்னு வர்றீங்க, அவங்களுக்கு மாற்றாருங்க. அவங்க சரியா சாயங்காலம் மட்டும் எல்லா பொதுக்கூட்டமும் நடத்திடலாம்ன்றீங்களா? இல்ல சார் நீங்க அவங்க செஞ்சதா தப்பு. இப்ப நீங்க அதான் क्वेश्चन சாயங்காலம் சார். ஆமா நான் சொல்றேன் சாயங்காலம் தான் சார். சரி இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ ஷூட் நடத்துறாங்க. அது எப்ப நான் முடிச்சறேன் ஒரு நிமிஷம். இல்ல நான் கேக்குறேன் அது வீடியோ ஷூட் எப்ப நடத்துறாங்களே நான் முடிச்சறேன். அது எப்ப நடந்துச்சு சார்? அது இருட்டியா நடந்தது. நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். முதல்ல ஐநா தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறைக்கு மிகச்சிறப்பாக செயல்படும் சுகாதாரத்துறைன்னு ஒரு விருது கொடுத்திருக்கு. இப்ப இந்திய அரசு ஒன்றிய அரசு இந்தியாவில் சுகாதாரத்துறை மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று விருது கொடுத்திருக்கிறது. நேற்று நான் திருப்பி சொல்றேன், பேப்பர் படிச்சா இதை பேச மாட்டாங்க. நேற்று 317 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாட்டில் 6 அரசு தலைமை மருத்துவமனைகளை திறந்து வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். உங்க அலுவலகம் ஈக்காட்டு தாங்கல இருக்கு. இந்த எட்டி பார்த்தா கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை பிரம்மாண்டமா திறந்து மிகச்சிறப்பாக சீரோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க கூட்டம் போட்டு நடத்தி 12 மணி வெயில்ல ஒருத்தன் செத்துட்டானேன்னு நான் சொன்னா உடம்பு சரியில்லாம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போற ஒருத்தன் செத்து போறதை கொண்டு வந்து உதாரணம் காட்டுறது தற்குறித்தனமா இல்லையா? தற்குறித்தனமா இல்லையா? ஒரு நாள் இங்க மருத்துவ வசதி இல்லாம இறக்குறது டேட்டா டிவிலே வருது சார். எந்த டிவி? எத்தனை டிவில ஒரு நியூஸ் இல்ல சார். நாங்க 20 வருஷமா பார்த்துட்டே இருக்கோம் சார். டேட்டால நியூஸ் எல்லாம் பார்த்துட்டா நியூஸ பாருங்க. இப்ப அவர் சொல்றாரு ஐநாவோ கோட் பண்ணி சொல்றாருன்னா அது மாதிரி உங்க தரப்பு அசால்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு, கிரைம் ரேட் அதிகமா இருக்குன்னு நேஷனல் பியூரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் எடுக்கலாம். அது என்ன டேட்டா என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார் என்டிசில என்ன சொல்லிருக்காங்கன்னு கேக்குறேன். நேஷனல் பியூரோ ஆஃப் கிரைம் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி போஸ்கோ கேसेस இன்கிரீஸ் ஆகுது எவ்ரி இயர். எப்படி நம்ம தேர்தல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து ஒரு டேட்டா வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இது. எதுக்கு நாங்க அங்க வந்து எதுவுமே டாக்குமெண்டேஷன் இல்லையா? அப்ப ரெக்கார்டுன்றது அப்ப இன்னும் சும்மாவா? இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு விபத்துகள் நடக்கிறது சார்.
ஈவன் வந்து நிறைய பேசிட்டு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க சார். எல்லாமே கஷ்டம் தான். இல்ல எல்லாமே கஷ்டம் தான் சார். யாரும் ஒருத்தரை வந்து ஒரு சின்ன ஒரு மனதளவுல பாதிக்கப்படணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இதான் யதார்த்தம். ஆனால் இதை வைத்து அரசியல் நடக்கும்போது உங்க தரப்புல இருந்து என்ன கட்சியில அவங்க நிர்வாகிகள் மாவட்ட ரீதியாகவும் சரி, நிர்மல்குமார் அவர்களும் சரி, எல்லாருமே மன வருத்தம் தெரிவிச்சு அவங்க கூடயே இருந்து பார்த்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது சுமூகமா போராட்டமே நடந்தது. உடம்ப நாங்க உடலை வாங்கிக்க மாட்டோம் எல்லாமே இருக்கும். இப்ப இறந்தவருக்கு விஜய் ஆறுதல் தெரிவித்து ட்வீட் போட்ட ஒரு ட்வீட்டை காட்ட சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் பேசிய கருத்துக்கு மன்னிப்பு தெரிவிச்சுட்டு அமைதியா உட்கார்றேன். காட்ட சொல்லுங்க. லாஸ்ட் ஒன் லைன். நான் என்ன எதுக்காக சொல்ல, நீங்க வந்து இவங்க கேட்டாங்க இல்லையா டேட்டான்னு, என்ன அப்படின்னா குற்றங்கள் அதிகரிச்சிருக்கா இல்லையா தமிழ்நாட்டின் மக்களை தேடி மருத்துவம் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் சிறந்து விளங்கியதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் 2024 ஆண்டிற்கான உயரிய விருதான யுனைடெட் நேஷன் இன்டெகிரன்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு ஐநா கொடுத்திருக்கிறது. ரைட். இவர் கேட்டார் இல்லையா என்சிஆர்பி அறிக்கை, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அறிக்கை. நான் உங்களுக்கு சொல்றேன் எந்தெந்த மாநிலங்கள் டாப்ல இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம், 2வது மகாராஷ்டிரா, 3வது ராஜஸ்தான், 4வது மேற்கு வங்கம், 5வது மத்திய பிரதேசம். ரைட்டா? இது என்சிஆர்பியினுடைய டேட்டா. ரைட்டா சார்? நான் கேட்ட பதில் கேள்வி வேற சார். நான் சொல்றேன் கிரைம் ரேட் அதிகமா இருக்கு. நேரம் நெருங்கி போறீங்க. வேற ஏதோ கூட நீங்க பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுறாங்க. இல்ல சார் 2022 குறைச்சிருங்க, 2023 ஓட குறைச்சிருக்கோம் அப்படி டேட்டா சொல்லுங்க. நான் சொல்றது 24 25 ஓட அதிகமா இருக்கு. கிரைம் ரேட் அதிகமா இருக்கு. பாஸ்கோ குழந்தைகளுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா தாவேகா வளர்ந்திருக்குங்கிற அச்சம் எனக்கு இருக்கு. சரி, நிறைவு கருத்து திரு அக்னீஸ்வரன் சார். இங்க பெண்கள் வாக்கு யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பாக்குற போது இங்க வந்து இந்த 5000 கொடுத்தது மகளிர் உரிமை தொகை இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த பார்ட்டி நம்ம அவங்க ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா கூட நாம் தமிழர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலுமே 50 விழுக்காடு கேண்டிடேட் பெண்கள் போடுறாங்க, வேட்பாளர்களை நிறுத்துறாங்க. ஆமா. ஆனா இங்க ஆளுகிற கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தான் இந்த 2026 போட்டியா இருக்கும் சார். ஏன்னா 2 தேசிய கட்சிகளுமே ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பின்னாடி தான் காங்கிரஸ், அது மாதிரி எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு பின்னாடி தான் பாரதிய ஜனதா. ஆகையினால இங்க ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தான் போட்டி, தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இங்க போட்டியா 2026 அமையும் அப்படின்னு நான் பாக்குறேன். இவங்களை பொறுத்தளவுல சார் 2021க்கு பிறகு தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள், அது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எவ்வளவோ அரசியல் கூட்டங்களை நடத்துறாங்கல்ல. எல்லா அரசியல் கூட்டங்களும் பகல் 12 மணிக்கு தான் போடுறாங்களா? சரி, ஒருவேளை அவங்க போடுறாங்கன்னே வச்சுக்கோங்க, இரவுலையோ காலையிலயோ மதியானமோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல யாராவது 2021க்கு பிறகு அரசியல் கட்சி கூட்டத்துல ஒரு மனிதர் விழுந்தார் இறந்தார் அப்படின்னு சொல்லுங்க, ஒருத்தரை சொல்லுங்க. இந்த 3 கட்சியில இல்ல. ஆனா இங்க நடிகர் விஜய் வந்தாலே ஐயோ அன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போதாப்பா என்ற நிலைமை வருகிறது என்றால் அந்த தலைவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமா? இல்ல பரவாயில்லைங்க, எங்க இறந்து போனவருக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை, அவர் இந்த மாநிலத்துக்காரே இல்ல அப்படின்னு சொல்றீங்களே, உங்க அரசியல் கண்டுபிடிப்ப என்ன சொல்றது சார்?